இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் 4ஆம் நாள் திருப்பாவை 4ஆம் பாசுரம். ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவே, ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவே, ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் ஒருவம் போல் மெய் கருத்து, ஊழி முதல்வன் ஒருவம் போல் மெய் கருத்து, பாலியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி பலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாளாதே சார்கம் முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திட்டாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்போவாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்போவாய். இதன் பொருள் என்னவென்றால், கடல் போன்ற அகன்ற பரப்பை கொண்ட நீரை கொடுக்கக்கூடிய மலைக்கடவுளே, நீ எதனையும் மூடி மறைக்காதே. நீ கடலில் மூழ்கி நீரை முகர்ந்து கொண்டு வானத்தை அடைய வேண்டும். படைப்புகள் எல்லாம் அழியும் காலத்தில் கூட தான் அழியாத முழு முதல் பொருளாகிய கரிய நிறமுடைய மேகமாக மாற வேண்டும். அழகான தோள்களுடைய பத்மநாபனின் ஒரு கையில் உள்ள சக்கரத்தை போல் மின்ன வேண்டும், மற்றொரு கையில் உள்ள வலம்புரி சங்கினை போல் ஓசையிட வேண்டும். திருமாலின் சாரகம் என்று சொல்லக்கூடிய வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல நாங்கள் வாழ மழையை பொழிவாயாக என்பதுதான் இதன் பொருள். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.